பார்ப்பதற்கு பேய் படங்களில் ஷூட்டிங் நடக்கும் பூத் பங்களா போல இருக்கிறதே, இது யார் வாழ்ந்த வீடு தெரியுமா? இந்த வீடுதான் இந்தியாவில் பெண் கல்வியின் அடித்தளம் என்பது உங்களில் எத்தனை பேருக்கு தெரியும்? இந்தியாவிற்கே, குறிப்பாக தமிழகத்திற்கே இன்னும் குறிப்பிட்டு சொல்ல வேண்டுமானால் தமிழக பெண்களுக்கு இது மிக மிக முக்கியமான கட்டிடம். தமிழகத்தின் இந்தியாவின் முதல் பெண் மருத்துவரான டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி வாழ்ந்து மறைந்த வீடு இது. இது வெறும் கட்டிடம் மட்டுமல்ல, வரலாறு. இந்த வரலாறு சாமானியர்களுக்கு தெரியவில்லை என்றால் பரவாயில்லை. தினமும் இதே பகுதியில் கருங்காலி கட்டையுடன் நடைபயணம் செல்லும் ஸ்டாலினுக்குமா தெரியாது? தமிழகத்தில் எங்கெல்லாம் முச்சந்தி இருக்கிறது, எங்கெல்லாம் கருணாநிதிக்கு சிலை வைக்கலாம், தம்பி உதயநிதியின் திரைப்படம் எப்படி இருக்கிறது என பெரிய பெரிய கவலையுடன் நடைபயணம் செல்லும் ஸ்டாலின் இதை கவனித்திருக்க வாய்ப்பில்லை. ஸ்டாலின் அவர்களே, இன்றளவும் அவர் பெயரில் பல்வேறு மகளிர் நல திட்டங்களை நாம் கொடுத்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் அவர் வாழ்ந்த வீடு எப்படி பாழடைந்து கிடக்கின்றது பாருங்கள். சேலத்திற்கு சென்ற ஸ்டாலின் அங்கு கருணாநிதி சம்பளத்திற்கு வேலை பார்த்த மாடர்ன் தியேட்டர்ஸ் முன் புகைப்படம் எடுத்துக்கொண்டார். அங்கு கருணாநிதிக்கு சிலை வைக்க ஆசைப்பட்டார் என தகவல் வந்தது. உரிமையாளரை மிரட்டும் விதமாக அரசே அவ்விடத்தை ஆக்கிரமிக்க முயற்சிப்பதாகவும் சர்ச்சைகளும் எழுந்தன. எனக்கு பின்னாலும் இன்னும் எத்தனை நூற்றாண்டுகள் வந்தாலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மக்களுக்காகவே இயங்கும்.